ஹலோ வியூவர்ஸ், இது ஏவி ரிசீவர் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்னேச்சர் சீரிஸில் ஃபுல் செட்டு நம்ம வாணியம்பாடியில் இருக்கிற மிஸ்டர் அட்வொகேட் பாஸ்கர் சார் அவருக்கு நம்ம வந்து டெலிவரி கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க வீட்டில் வந்து ஹாப்பியாக அன்பாக்சிங் வந்து பண்ணுறாங்க எல்லாத்தையுமே. ஸோ நீங்கள் அதை தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதை பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என்னென்ன பேக்கேஜ்லாம் கொடுத்துருக்குறோம், என்ன சப்வூஃபர் நான் வந்து அவங்க கொடுத்துருக்குறேன், என்ன ஆம்ப்ளிஃபையர் அவங்க அங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதோட மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் அவங்களுக்கு இதை வந்து கொடுத்துருக்குறோம். உங்களுக்கும் இந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர்ஸ், ஏவி ரிசீவர்ஸ் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் என்னால் கொடுக்க முடியும். ஸோ நீடு இருக்கிறவங்க தயங்காமல் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9842019877. நம்ம சேல்ஸ் பண்ணுறது இல்லாமல் ஏவிஆர் வந்து சர்வீஸும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு சர்வீஸ் நீடு இருந்தாலும் தாராளமாக கீழே இருக்கிற நம்பருக்கு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த பாஸ்கர் சார் வந்து நம்ம யூடியூப் சேனல் பற்றி ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்கிறாரு. என்ன மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாஸ்கர். நான் வழக்கறிஞராக பணிபுரிகிறேன். வாணியம்பாடி, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன். எனக்கு இந்த ஆடியோ சம்மந்தமாக நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு 5.1 வீட்டில் செட் பண்ணணுன்ற ஆசை இருந்தது. ஆல்ரெடி ஒரு பழைய 5.1 செட்டு தான் இருந்தது. புதுசாக ஏதாவது ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது இந்த யூடியூப் சேனலில் நிறையா வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது எனக்கு இந்த 5.1 சம்மந்தமாக ஏற்படுற எல்லா டவுட்டையும் வந்து கிளியராக ஒரு வீடியோ மூலியமாக சொல்லியிருந்தார். அந்த சேனல் பேர் ஏவி ரிசீவர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஏவி ரிசீவர் அந்த சேனலில் அவரோட பேர் வந்து ரமேஷ் அவர். உடனே நான் அவரை தொடர்புக்கு வந்து பேசினேன். இந்த மாதிரி வீட்டில் வந்து ஒரு மரான்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு 5.1 ஒரு செட்டு எனக்கு வேணும், பழசு தான் இருக்குது அப்படின்னு கேட்டேன். தொடர்ந்து ஒரு இப்போ 7-8 முறை கால் பண்ணி என்னுடைய எல்லா சந்தேகத்தையும் கேட்டேன். அவரும் ஃபஸ்ட்டு கால்லே அட்டன் பண்ணி என்னுடைய எல்லா டவுட்டும் சொன்னார். ப்ரைஸும் சொன்னார். இப்போ இருக்க அட்வான்ஸாக எது இருக்குன்னது அப்போ தான் சொன்னார். ஃபோல்க் ஆடியோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், என்னுடைய வீட்டுக்கு அதான் போட்டுக்கிறேன்னு சொன்னார். அப்போ ஃபோல்க் ஆடியோவில் எது சார் எனக்கு செட் ஆகும்னு கேட்கும்போது ES30, ES20, ES15 அப்படின்ற இது செட்டு நல்லாயிருக்கும். சப்வூஃபர் வந்து HTS10 போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சஜஷன் சொன்னார். சரி, நானும் வந்து சரிங்க சார் எப்படி நல்லா இருக்குங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவருக்கு ப்ரைஸ் சொன்னார். ஸோ ஆன்லைனில் செக் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. உடனே அவரை நம்பி இருந்த எல்லா பைசாவும் அனுப்பி வச்சேன். அவர் சொன்ன பைசாலாம் அனுப்பி வச்சேன். பைசா அனுப்புனா அடுத்த ஒரே ஒரு 1/2 hour எனக்கு பார்சல் போட்டு அந்த பில் ப்ளூ டாட் அப்படி அந்த பார்சல் சர்வீஸ்லேருந்து பில் அனுப்புனார். அந்த நம்பரை வச்சு சர்ச் பண்ணி பார்த்தா எங்கெங்கே ட்ராவல் ஆகுதுன்னு ஒரு 1 week பொறுத்து தான் வந்தது எனக்கு செட்டு. அதாவது 26/6/2024 அப்போ தான் வந்து எனக்கு ரிசீவ் ஆச்சு. சரி, உடனே எடுத்து எல்லாமே செக் பண்ணி பார்த்து, சரி இந்த இன்னைக்கு 1 week எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு அவர்கிட்ட பேசலாம் சொல்லலான்றதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா அமேசிங்காக இருக்குது. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்ட் குவாலிட்டி. இந்த புதுசாக கேட்குறதுக்கு இதுக்கு முன்னாடி பழசை நம்ம கேட்டதுக்கும் இப்போது அந்த ஆடியோ மூலியமாக ஒரு ஓடிடியில் படம் பார்க்கும்போது ஒரு ரியல் ஒரு தேட்டர் ஃபீலிங் தான் வந்தது. அவர் போடுற ஒவ்வொரு வீடியோவிலும் அந்த யூடியூப்பில் பார்க்கும்போது அந்த சவுண்ட் அவ்வளோ சரியாக தெரியல. ஆனால் ரியாலிட்டியாக பார்க்கும்போது ஒரு நல்ல குட் குவாலிட்டியான ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல சர்வீஸ் பண்ணார். அதனால் அந்த ஏவி ரிசீவர் அந்த சேனல் ரொம்ப குட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ரமேஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்கர் சார், தேங்க்யூ. வாணியம்பாடியிலேருந்து என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக வாணியம்பாடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் தாண்டி ஆம்பூர், அதுக்கு அடுத்தது தான் வந்து வாணியம்பாடி. ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து மதுரையில் இருக்கிற நம்மளோட யூடியூப் சேனலை பார்த்து மதுரையில் இருக்கிற நம்மக்கிட்ட வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ உண்மையிலே அவருக்கு நான் வந்து ஒரு தேங்க்ஸ் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸுமே ஒவ்வொரு பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கும் நீங்களும் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இது எல்லாத்தையுமே வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரியான ஸ்பீக்கர் செட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் இருக்கிறத விட நம்ம நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வந்து கொடுக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் ஏவிஆர் வந்து சர்வீஸ் வந்து பண்ணுறோம். உங்களுக்கு சர்வீஸ் நீடு இருந்தாலும் தாராளமாக என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.
ஏவிஆர் வந்து அடிக்கடி ஹீட் ஆகுது, ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹீட்டிங் இஷ்யூஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுன்னும் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து பர்சனலாக ஃபோன் பண்ணி கூட கேட்குறாங்க. ஸோ நான் நிறைய பேருக்கு வந்து அட்வைஸ் வந்து கொடுத்துருக்குறேன். அதிகமான வால்யூம் வச்சு நீங்கள் வந்து கேட்காதீங்க, லோ வால்யூம் வைங்க, அப்படின்னா ஓரளவு நீங்கள் வந்து ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு. நீங்கள் வந்து லோ வால்யூமில் இல்லாமல் அதிகமான வால்யூம் வச்சு கேட்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுற இந்த கூலிங் ஃபேன் வந்து உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் லோ வால்யூம் வச்சிங்கன்னா ஓரளவு வார்மாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ஓரளவு ஒரு 60 வால்யூம் வச்சு கேட்டிங்கன்னா நீங்கள் மேலே கை வைக்க முடியாது, ரொம்பவே ஹீட் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஓவராக ஹீட் அடிச்சிச்சின்னா ஏவிஆர் வந்து டக்குன்னு ஸ்டாண்ட் பை மோடு போகும், தென் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த பிரச்சனையை வந்து தவிர்க்க தான் நம்ம கூலிங் ஃபேன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கூலிங் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃப்ரேமான அல்லது 3000 ஆர்பிஎம்மில் ரன் ஆகக்கூடியது. இதுக்கு எந்த ஒரு அடாப்டர் எதுவுமே தேவையில்லை, டேரெக்டாக நம்ம ப்ளக் பாயிண்டில் யூஸ் பண்ண வேண்டியதான். 230 வோல்ட்டில் இது வந்து ரன் ஆகும். ஸோ இதை நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ஏவிஆருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையர்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த ஹீட்டை அப்படியே வெளியே எடுத்து சக் பண்ணி வெளியே தள்ளும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி கூலிங் ஃபேன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கும் நீடு இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.